வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐடலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஐடலில் வந்து ப்ரோஸ்லேயும் இருக்கும், போயம்லேயும் இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னா, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ரூரல் சீனையோ, அந்த லைஃப்பையோ, அந்த சிம்பிளிசிட்டியை, அந்த அழகை சொல்கிறது தான் ஐடல். இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்கே பேஸ்டல் செட்டிங்ஸில் இருக்கும். அமைதியான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும். மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பு, அந்த மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு, இதை பற்றி தான் இருக்கும். இந்த ஐடல்ன்ற வேர்ட் வந்து க்ரீக்கில் இருக்கக்கூடிய இடிலியான்றதுலாம் எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து அர்த்தம் வந்து ஷார்ட் போம்னு. இதோட ஆரிஜினல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, இதோடைய ரூட்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக்கில் தான் இருக்குது. இது ஆரம்ப கட்ட காலத்தில் எழுதுகிறவர் வந்து தியோக்ரிட்டஸ்ன்னு சொல்லலாம். இவர் வந்து 3ஆம் செஞ்சுரி, அதாவது பிசியில் இருந்தவர். இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பேஸ்டல் போய்ட்ரின்னு சொல்லுவோம். இவருடைய ஐடல்ஸுன்றது ஒரு ஷார்ட் போம்ஸோட கலெக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா சிசிலியன் கண்ட்ரி சைடோட ரஸ்டிக் லைஃபும் அது அழகை பற்றி தான் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்த்தோன்னா வெர்ஜில் அண்ட் ஓவிட், இவங்க 2 பேருமே ரோமன் போயட்ஸ். இவங்க வந்து ஐடலில் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து அந்த க்ரீக் ட்ரெடிஷனை அப்படியே வந்து ரோமன் சென்சிபிலிட்டிஸோடு எழுதியிருப்பாங்க. வெர்ஜிலோட எக்லாக்ஸும் ஓவிடோட ஃபாஸ்டியும் வந்து ஐடலுக்கான சிறந்த எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து அந்த ரூரல் லைஃபு, அந்த ஞாபகங்கள், அந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இவங்களோட கவிதை இருக்கும். ரெனேசான்ஸ் அண்ட் ரொமான்டிக் ரிவைவலில் பார்த்திங்கன்னா, ரெனேசான்ஸ் அண்ட் ரொமான்டிக் பீரியடில் தான் ஐடலில் வந்து திரும்பி வந்து போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வந்து கிளாசிக்கல் மாடல்ஸ் எடுத்து கையாள ஆரம்பித்தாங்க. முக்கியமான போயட்ஸ் பார்த்திங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர், ஜான் மில்டன், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இவங்க வந்து இயற்கையோட அழகையும் அந்த சிம்பிள் லைஃப்பையும் வந்து கொண்டாடினாங்க அவங்களோட கவிதைகளில். ஐடலோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா ரூரல் செட்டிங். இது வந்து அந்த பேஸ்டல் லேண்ட்ஸ்கேப் பற்றி தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த அழகு, இதை பற்றி தான் இருக்கும். இது வந்து அந்த இயற்கையோடைய அழகையும் அந்த ட்ராங்குலிட்டியும் வந்து எடுத்து சொல்கிறது தான் இதோடைய முக்கியமான குவாலிட்டின்னு சொல்லலாம். சிம்பிள் அண்ட் நேச்சுரல் தீம்ஸ் தான் இதில் முக்கியமாக இருக்கும். அதாவது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங், ஒரு ஷெப்பர்டிங், இல்லை இயற்கையோடு நம்ம வந்து பொழுதை கழிக்கிறது தான் இதோடைய முக்கியமான சிம்பிள் அண்ட் நேச்சுரல் தீமாக இருக்கும். அதில் அந்த சிம்பிளிசிட்டியும் அந்த இன்னசென்ஸும் அந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் வந்து கொண்டாடுவாங்க. அதுவும் வந்து ஹியூமன் நேச்சர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, மனிதர்கள் எப்படி இயற்கையோடு பிணைஞ்சிருக்காங்க, இயற்கை வந்து எப்படி வந்து ஒரு தாக்கத்தை மனிதர்கள் மேலே வச்சுருக்கு அப்படின்றது தான் இதில் காட்டுவாங்க. இயற்கையோடு இருக்கும்போது அந்த சுற்றுச்சூழல் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஹார்மனியை, ஒரு இப்போ வந்து நகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் இல்லாமல் இங்கே எவ்வளோ அமைதியாக வாழலான்றதை எடுத்து சொல்லும். அப்புறம் ஐடலைசேஷன் அண்ட் நாஸ்டால்ஜியான்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைதி, அது ஒரு தேவலோகம் மாதிரி அவங்க வந்து எடுத்து காட்டுவாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிற ப்ரெஷர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கவிதைகள் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஐடல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தியோக்ரிட்டஸோட ஐடல்ஸு. இவர் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் க்ரீக் போயட்டு. இவர் பேஸ்டல் பாம்ஸ் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவர் அவரோட கவிதைகளில் இயற்கையோட அழகும் அந்த சிம்பிளிசிட்டியும், அதுவும் முக்கியமாக சிசிலி நாட்டை சேர்ந்த இயற்கை வளங்களை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்ஜிலோட எக்லாக்ஸு. இவர் ரோமன் போயிட்டு. வெர்ஜிலோட எக்லாக்ஸ் வந்து அந்த வில்லேஜ் சைடு, கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடியதை பற்றி நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா அவரோட கவிதைகளில் ஷெப்பர்ட்ஸ் இருப்பாங்க, நிம்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த கிராமப்புற சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி வேர்ட்ஸ்வர்த்தோட்ஸு லைன்ஸ் ரிட்டன் இன் ஸ்ப்ரிங், ஏர்லி ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ரொமான்டிக் போய்ட்ரி வந்து இயற்கையோட அழகையும், அந்த இளவேநீர் காலத்தோட ஆரம்பத்தில் வந்து இயற்கை எப்படி பூத்து குலுங்குதுன்றதை பற்றியும் அழகாக எழுதியிருப்பார். சாதாரணமாக ஐடல்னாலே அது இயற்கை, அதுவும் கிராமப்புறத்து இயற்கை, அந்த அமைதி, அதை பற்றி தான். அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ அமைதியாக இயற்கையோடு பிணைஞ்சி வாழறாங்க அப்படின்றத பற்றி தான் இருக்கும். இது வந்து நிறைய எழுத்தாளர்கள், அதாவது கவிஞர்கள் மட்டும் இல்லை, ப்ரோஸ் ரைட்டர்ஸும் வந்து இந்த ஹியூமன் கனெக்ஷன் வித் நேச்சுரல் வேர்ல்டை கொண்டாடுறது தான் இந்த ஐடல்ஸில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு சொல்லலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.